அநியாயம் இந்த உலகத்தை முழுமையாக மூடிய ஒரு இருண்ட காலம். தர்மத்தை காப்பாற்ற அந்த மகாவிஷ்ணுவே மனிதராக பிறக்க முடிவெடுத்தார். தர்மத்தின் தராசு சமநிலை இழந்தது. அசுரர்களின் ஆதிக்கம் பெருகிய அந்த பொழுதில் எந்த ஒரு மனித சக்தியாலும் வரப்போகும் பேரழிவை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வைகுண்டத்தில் பாம்பனை மேல் துயிலும் பரந்தாமன் ஒரு இறுதி முடிவை எடுத்தார். நேரடியாக பூலோகத்தில் அவதரித்து தீமையை அழிக்கத் திருவுள்ளம் கொண்டார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பசி, தாகம், உறகு என மானுடப் பிறவியின் அனைத்து எல்லைகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக மாறத் துணிந்தார். இப்போது பிரபஞ்சத்தின் முழு பார்வையும் பூலோகத்தின் மீது விழுந்தது. இறைவனை சுமக்கத் தகுதியான ஒரு தூய்மையான இரத்தமும் புண்ணிய பூமியும் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் பூமியிலுள்ள அயோத்தி மாநகரம் செல்வ செழிப்போட பிரகாசித்தது. ஆனால் அந்த அரண்மனைக்குள் ஒரு ஆழமான நிசப்தம் நிலவியது. மாமன்னர் தசரதர் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கியிருந்தார். இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருந்தும் அவருக்கு பின் இந்த சிம்மாசனத்தை ஆள ஒரு வாரிசு இல்லை. வானத்தில் நீதியை நிலைநாட்டத் தவிக்கும் பிரபஞ்சமும் பூமியில் ஒரு குழந்தைக்காக ஏங்கும் மாமன்னரும் ஒரே புள்ளியில் இணையத் தொடங்கினர். தன் குலத்தை தழைக்க வைக்க புத்திரகாமேஷ்டி யாகம் என்ற மாபெரும் தவத்தை தசரதர் தொடங்கினார். இது மானுட எல்லைக்கும் தெய்வீக ஆற்றலுக்கும் பாலமாக அமைந்தது. நெய்யும் சமித்துகளும் விழவிழ அந்த பிரம்மாண்டமான யாகத்தீ பேரிரைச்சலோடு எரியத் தொடங்கியது. அதன் ஜுவாலைகள் இருண்ட வானத்தை கிழித்து கொண்டு மேலே உயர்ந்தன. பூமியில் எழுந்த இந்த மந்திர ஒளிகளும் வேள்வியின் அபரிமிதமான ஆற்றலும் அண்டவெளி முழுவதும் பரவி நேரடியாக வைகுண்டத்தின் கதவுகளை தட்டின. அங்கே மகாவிஷ்ணு தனது அவதாரத்தை உறுதி செய்தார். ரகுவம்சத்தின் புனிதமான இரத்தமே தனது மானுட உடலுக்கு ஆதாரமாக அமையும் என தீர்மானித்தார். வேள்வித்தீயின் நடுவிலிருந்து திடீரென ஒரு பேரொளி தோன்றியது. அக்னி பகவான் தேஜசுடன் ஒரு தெய்வீக உருளத்தில் யாக குண்டத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கைகளிலிருந்த தங்க கலசத்தில் அமிர்தமான பாயசம் நிரம்பியிருந்தது. தசரதர் அதை மிகுந்த பக்தியோடும் கண்ணீரோடும் இரு கரம் கூப்பி பெற்றுக்கொண்டார். அந்த தெய்வீக பிரசாதம் அவரது 3 மனைவிகளுக்கும் பிரித்து வழங்கப்பட்டது. பட்டத்து ராணி கௌசல்யை அந்த பாயசத்தை அருந்திய அடுத்த கணம் ஒரு மாபெரும் இறைசக்தி அவள் கருப்பையில் உதித்தது. யாகத்தின் முடிவில் விண்ணுலகின் தெய்வீக சங்கல்பம் மன்னர் தசரதனின் குலத்தை வளர்க்கும் மானுட சக்தியாக உருவெடுத்தது. மாதங்கள் கடந்தன. சித்திரை மாதத்தின் வளர்பிறை நவமி திதி. கௌசல்யின் அரண்மனை அறை முழுவதும் ஒருவித புனிதமான அமைதி நிலவியது. திடீரென அந்த அமைதியை உடைத்துக்கொண்டு அறையெங்கும் ஒரு பிரகாசமான தங்க நிற ஒளி வீசியது. பல யுகங்களாக உலகை சூழ்ந்திருந்த இருள் அந்த ஒரு நொடியில் விலகியது. ஸ்ரீராமர் அவதரித்தார். பிஞ்சு பாதங்களுடன் தவழும் இந்த பாலகன் உலகத்தின் அநீதியை வேரறுக்க வந்த மகாவிஷ்ணுவின் நேரடி அவதாரம். இந்த அற்புத தருணத்தைக் காண 33 தேவர்களும் ஆகாயத்தில் திரண்டனர். பிரபஞ்சம் முழுவதும் தன் நீண்ட நாள் தாகம் தீர்ந்த ஆனந்தத்தில் திளைத்தது. வானத்தில் திரண்ட தேவர்கள் அயோத்தியின் மீது பொன்னிற மலர்களை பெருமகிழ்ச்சியோடு ஆனந்த மழையாக பொழிந்தனர். பிரபஞ்சத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த புண்ணிய மண்ணில் இறங்கியது. நீண்ட கால வெற்றிடம் இப்போது முழுமையாக நிரம்பியது. தர்மம் நிலை பெற ஒரு மாவீரனும் அயோத்திக்கு ஒரு சீரிய இளவரசனும் ஒரே நேரத்தில் கிடைத்துவிட்டனர். தர்மத்தின் இந்த மாபெரும் இதிகாசம் இங்குதான் தொடங்குகிறது. இன்னும் இப்படிப்பட்ட பல புராண ரகசிய கதைகள் வேண்டும்னா ஃபாலோ பண்ணுங்க.